श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। ॐ सहनावतु सहनो भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। तर्क संग्रहम न्याय वैशेषिक दर्शनங்கள் ரெண்டு தர்ஷனங்களுக்கும் பொதுவான ஒரு கிரந்தம் கிச்சிடி கிரந்தம் அப்படிங்க பொதுவா இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா நியாய தர்ஷனத்துல என்னென்ன சித்தாந்தத்தை பொதுவா ஒத்துக்கிறாங்களோ வைசேஷிக தர்ஷனத்துல என்னென்ன சித்தாந்தத்தை பொதுவா ஒத்துக்கிறாங்களோ ரெண்டுத்தையும் சேர்த்து இணைச்ச ஒரு கிரந்தமா. அதாவது நியாயம்னு சொல்ல முடியாது, அதை வைசேஷிகம்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுல 7 தத்துவங்கள் 8 தத்துவங்கள் ஒத்துண்டா, இதுல 9 தத்துவங்கள் ஒத்துண்டா, இவன் 7 தத்துவம் ஒத்துப்பான். அந்த மாதிரி கொஞ்சம் பேதங்கள் இருக்கு. நான் அந்த 6லயே கொண்டு வந்து சேர்த்துருவேன் அப்படின்பா, இல்ல இது பிரிச்சு காமிக்கணும் அப்படின்பா. அப்புறம் பக்குவமாற விஷயங்கள்ல பீட்டர் பாக் பீலு பாக் அப்படின்பா. ஒரு பொருளானது உண்டாருது சிருஷ்டி ஆறுது அப்படின்னு சொல்லி சொன்னா அது எப்படி உண்டாருது? அணு அணுவா பிரிஞ்சு திருப்பியும் எல்லா அணுவும் சேர்றது. காயா இருக்கிறது கனியணும்னு சொல்லி சொன்னா தனியா எல்லாம் பிரிஞ்சு திருப்பியும் கனியாறுது அப்படின்பா. இன்னொருத்தன் சொல்லுவான் இல்ல காய் கனியாறுது அப்படியே தானே மாறுறது, ஒரு பார்ட்டா மாறி அப்படி கனியாறுறது அப்படின்பா. பீலு பாக் பீட்டர் பாக் அப்படின்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கு. இருந்தாலும் 2 பேரும் பரமாணுவாதிகள். 2 பேரும் பரமாணுவிலிருந்து தான் சிருஷ்டி அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. மற்றபடி மெட்டாபிசிக்கல் டிஃபரன்சஸ், அதாவது எத்தனை பதார்த்தங்களை இந்த லோகத்துல எத்தனை பதார்த்தங்களை ஒத்துக்கிறோம், இந்த லோகம் எப்படி வந்தது சிருஷ்டி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசம். அவ்வளவுதான். தர்க்க சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பொதுவா நாம என்ன எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இது படிச்சோம்னா வக்கீலா இருக்கிறவங்களுக்கு இது படிச்சா ரொம்ப நல்லது அப்படின்ட்டு. வக்கீலுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஏன்னா அங்க எல்லாம் ப்ரூஃப் எழுதி வச்சு கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு, பேசவே வேண்டாம். இங்க அப்படி இல்லை. ஒரே ஒரு விஷயம் வளரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்னன்னா இந்த விசாரத்தினால புத்தி தீக்ஷ்ணமாகும், அவ்வளவுதானே தவிர வேற ஒன்றும் இல்லை. விசாரம் பண்ண 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 நம்மளுடைய புத்தி ரொம்ப ஷார்ப் ஆகும். அந்த ஷார்ப் இன்டலெக்டுக்கு மாத்திரம் தான். ஏன்னா ஒரு விஷயத்தையும் இந்த தர்க்கம் பாশ্চাத்திய தர்க்கம் மாதிரி, அதாவது வெஸ்டர்ன் லாஜிக் மாதிரி இங்க மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் இல்லை. அங்க லாஜிக் அப்படின்னு அவங்களும் லாஜிக்கல் சிஸ்டம் அவங்கள்ட்டையும் இருக்கு. ஆனா அவங்களுடைய லாஜிக் எப்படிப்பட்டது? மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ், எல்லாமே கணக்கு தான். ஹியூரிஸ்டிக் லாஜிக் அப்படிமா, பூலியன் தியரி அப்படிமா, பல வகையான லாஜிக் அவங்ககிட்டயும் இருக்கு. அதெல்லாம் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனா டிடியூஸ் பண்ணி வச்சிருப்பான். நம்மளுடைய லாஜிக் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் இல்ல, நம்மளுடைய லாஜிக் ஒரு லாங்குவேஜ். நம்மளுடைய தர்க்க சாஸ்திரம் ஒரு பாஷை. நாம என்னத்தை சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை தெளிவா சொல்லணும். நாம பொதுவா எல்லா சாஸ்திரத்திலையும் பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா சொல்ற விஷயத்த தெளிவா சொல்லாததுதான். தெளிவா புரிஞ்சுக்க முடியாம போயிடுறது அவங்களுடைய அனுயாயிகள்னால. அத்வைத சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லை, தர்க்க சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லை. ஏன் இன்ஃபேக்ட் இந்த மாதிரி சில புது சித்தாந்தங்கள் வரத்துக்கு அவசியமே என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இதுதான் விஷயம். என்ன, ஒரு வார்த்தையை நம்ம சொல்லியிருக்கோம், அந்த வார்த்தையை மிஸ்இன்டர்பிரட் பண்ணிட்டாங்க, தவறாக புரிஞ்சுட்டாங்க. அது தவறா புரிஞ்சுக்கிறதுனால பிரச்சனை என்ன ஆயிடுறது? என்னத்தை நாம சொல்ல வரோமோ அதை சொன்னதை விட்டுட்டு வேற ஏதோ அர்த்தம் சொன்ன மாதிரி ஆயிடுறது. நீங்க தானே அன்னைக்கு சொன்னீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் அப்படி சொல்லலை, நான் அதுக்கு அர்த்தம் இந்த மாதிரி சொன்னேன்னு திருப்பியும் அதுக்கு ஒரு விளக்க உரை எழுத வேண்டியது இருக்கும். நம்ம சொன்னதுக்கே நம்ம விளக்கினதுக்கே நம்ம ஒரு விளக்க உரை எழுத வேண்டியது இருக்கும். அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நாம ஒரு விஷயத்த சொன்னா தெளிவா சொல்லணும். தெளிவா என்னது? பானை அப்படின்னு ஒரு வார்த்தை. பானைன்னா என்னது? குடம், தண்ணி வைக்கிறதுக்கு உயரமா இருக்குது அப்படின்னு சொல்லி சாதாரண புரிஞ்சுப்போம். பானையில தண்ணி பிடிக்க முடியுமா முடியாதா கேள்வி. பிடிக்க முடியும்னு சொல்லி சொன்னா தார்க்கிக என்ன சொல்லுவான்? முடியாது அப்படிமா. ஏன் பானையில ஏன் தண்ணி பிடிக்க முடியாது?
பானையில தான் நான் பிடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் உனக்கு ஒரு பானை கொடுக்குறேன், நீ அதை பிடிச்சு கொடு, அது தண்ணி பிடிச்சு கொடு. எப்படி? ஒரு ஸ்லேட்ல இல்ல ஒரு பேப்பர்ல பானையை வரைஞ்சு கொடுப்பான், இல்ல பானைன்னு எழுதி கொடுப்பான். பானைன்னு எழுதி கொடுத்தாலும் சரி, பானைன்னு வரைஞ்சு கொடுத்தாலும் சரி, அதுல நம்ம அந்த பானையில தண்ணி பிடிக்க முடியுமா? இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அப்போ நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன? பானை தன்மை உடைய பானை, கடத்துவ அவச்சின்ன கடம். இதுதான் சமஸ்கிருதத்துல கடம் அப்படிங்கிறது பானை. கடத்துல தண்ணி பிடிக்க முடியாது. கடத்துவ அவச்சின்ன கடம், கடம் தன்மை கூடியதான கடம். பானை தன்மை கூடியதான பானையில தான் உங்களுக்கு நீரானதை பிடிக்க முடியும். அப்போ சாதாரணமான லௌகிக விஷயமான ஒரு இடத்துலயும் இந்த பிரச்சனை இருக்கு. ஒரு விஷயத்திலும் இந்த தெளிவு வேணும் அப்படிங்கிறதுக்கோசரம் வார்த்தை நாம என்ன சொல்றோமோ அந்த சொல்ற வார்த்தை ரொம்ப கரெக்டா இருக்கணும், ப்ரிசைஸா நாம குறிக்க வேண்டியதை குறிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் 3 வகையான தோஷங்கள் சொல்லுவோம் பின்னாடி. அவ்வியாப்தி, அதிவியாப்தி, அசம்பவம்னு. நாம சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் லட்சணங்கள்ல அடங்கி இருக்கிறதா இருக்கு, குறிப்புல அடங்கி இருக்கிறதா இருக்கு. ஏன்? மானாதீனாமேய சித்திஹி மானசித்திச்ச லட்சணாத் அப்படின்னு சொல்லி சொல்றது. மான அதீனஹ மேய சித்தி மானசித்திச்ச லட்சணாத். மானம் பிரமாணத்துக்கு அதீனமா இருக்கிறது பிரமேயம், விஷயம். நாம இது டேபிள் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த டேபிள்ங்கிறது என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு பிரமாணம் வேணும். நம்ம கண்ணுனால அந்த டேபிளை பார்க்கிறோம், கண் இங்க பிரமாணம். இந்த மாதிரி விஷயங்கள் பிரமாணம், மீன்ஸ் ஆஃப் ரைட் நாலேஜ். பிரமாணம்ங்கிறதுக்கு மீன்ஸ் ஆஃப் ரைட் நாலேஜ் அப்படின்னு வச்சுக்கணும். இல்லாட்டி சாதாரணமான கடப்படாத விஷயங்கள்ல கூட பிரமாத்தன்மை போயிடும். மீன்ஸ் ஆஃப் ரைட் நாலேஜ் வேதாந்தத்திலையும் சரி இங்கேயும் சரி. ஏன்னா ஞானம் அப்படிங்கிறது என்னது? திவிதம். இங்க இந்த சாஸ்திரத்தையும் சொல்லுவான், ஞானம் திவிதம். என்னது? யதார்த்தம் அயதார்த்தம் அப்படிமா. அதனால யதார்த்த ஞானம் தான் பிரமா, அயதார்த்த ஞானம் பிரமா அப்படின்னு இந்த சாஸ்திரத்திலேயே அங்க வரும். அப்போ மீன்ஸ் ஆஃப் ரைட் நாலேஜ் பிரமா. அந்த பிரமாணமான ஞானமானது நமக்கு சரியான ஞானத்தை கொடுக்கிறது பிரமாணம் மூலியமாக. அப்படி பானை அப்படின்னு, பானைன்னா என்ன? பானைங்கிறதோட டேபிள் அப்படின்னா என்ன? டேபிள்னா மேல பிளாட்டா இருக்கும், 4 கால் இருக்கும் அப்படின்ட்டு. டேபிளுக்கும் 4 கால் இருக்கு, மேல பிளாட்டா இருக்கு. கட்டிலுக்கும் 4 கால் இருக்கு, மேல பிளாட்டா இருக்கு. சின்னதா இருக்கு, புஸ்தகத்தை வைக்கிறதுக்கு அப்படின்னு அந்த லட்சணத்தை நம்ம பரிவர்த்தனை பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு பேர் தான் லட்சணம், டிஃபினிஷன். டிஃபினிஷன்ல இந்த லட்சணத்துல குறிப்புல தவறு இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா குறிக்கப்பட்ட விஷயம் என்னைக்குமே புரியவே புரியாது. அதனால அந்த நிலையிலேயே அதை திருத்திட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நாம என்ன குறிக்க விரும்புறோமோ அதை சரியா குறிக்க முடியும். மாடு அப்படின்னா என்ன அப்படின்னா வெள்ளையா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. 2 கொம்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. 2 கொம்பு இருக்கிறது ஆடும் தான், வெள்ளையா இருக்கிறது குதிரையும் தான். சோ மாடுன்னா என்ன அப்படின்னு கேட்டா, ஆடு தசை எதுக்கு இருக்கோ, சாஸ்நாதி மத்தம்னு சொல்லுவான். ஆடு தசை கழுத்து கீழே ஆடுற தசை இருக்குல்ல, அது வேற எதுக்கும் இருக்காது, மாட்டுக்கு மாத்திரம் தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி அதனுடைய விசேஷத்தன்மையை வச்சுட்டு ஸ்பெசிபிக்கா குறிக்கிறது தான் தர்க்கத்துடைய விசேஷம், ஸ்பெஷாலிட்டி. இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ராமர் வனத்துக்கு போனார். அப்பா கிட்ட வார்த்தை கொடுத்ததுனால 14 வருஷம் காட்டுல இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு போறாரு. அந்த நியாய சாஸ்திரத்துல பெரிய விற்பனரான கௌதம ரிஷியோட ஆசிரமத்துக்கு போறார். கௌதம ரிஷி ராஜாவாச்ச இவர் ராமர், ராஜாவுடைய பிள்ளையா இருந்தாலும் என்ன, பின்னாடி நான் 14 வருஷம் கழிச்சு ராஜாவை தானே ஆக போறார். அவருக்கு உள்ள சத்காரம் என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதை பிரகாரம் அவரை இளவரசருக்கு உண்டான மரியாதைக்கு ஏத்தபடி எல்லாத்தையும் செஞ்சார். செஞ்சுட்டு கேட்கிறாரு அவர்கிட்ட, நீங்க இங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, அப்பாவுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணினேன் நானு. அப்பா என்கிட்ட ப்ராமிஸ் கேட்டா, நான் ப்ராமிஸ் கொடுத்துட்டேன், வார்த்தை கொடுத்துட்டேன். 14 இயர்ஸ் நான் காட்டுல இருப்பேன் அப்படின்னு. 14 வருஷம் காட்டுல இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டா. இதுக்கு அவசியமே இல்லையே, நீங்க திரும்பி போயிடுங்க அப்படிங்கிற. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, சாஸ்திரத்துல பூர்வமீமாம்சை அப்படிங்கிற சாஸ்திரம், பூர்வமீமாம்ச சாஸ்திரத்துல
ஒரு நியாயம் இருக்கு. நியாயம்னு சொல்றது சில ரூல்ஸ். அவங்க அதாவது நம்ம லௌகிக் நியாயம் மாதிரி இல்ல. அங்க வேதத்துல சில பல விஷயங்களை பிடிச்சிட்டு அந்த விஷயங்களுக்கு இப்படித்தான் நாம அர்த்தம் எடுக்கணும் அப்படிங்கிறத பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் நியாயம். அங்க ஒரு நியாயம் இதே மாதிரி பண்றாங்க. என்ன நியாயம் அப்படின்னு சொன்னா, வருஷம் 320 வருஷம் ஒரு யாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. 320 வருஷம் ஒருத்தன் யாகம் பண்ண முடியாது. யாகத்தை தொடங்கினாலும் பண்ணி முடிக்க முடியாது அவனால. ஏன்னா 100 வருஷம் தான் ஆயுசு. 100 வருஷங்கிறது 10-20 வருஷம் கூடி போனாலும் போகுமே தவிர 320 வருஷம் வரைக்கும் ஒருத்தன் வாழ முடியாது. அதனால என்ன பண்றது அப்படின்னு சொன்னா, பலன் கிடைக்காத முழுமை பண்ணாம அப்படின்னா, இவன் இந்த முழுமை பண்ண முடியாதுன்னா அடுத்த பையன் தொடங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, பையனும் பண்ண முடியல. ஒரு 2 தலைமுறைக்கு அப்புறம் ஆண் குழந்தையே இல்லை, வாரிசே இல்லை, இப்ப என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கோசரம் என்ன பண்ணுவாங்க, 320 வருஷத்தை 320 மாசமா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. 320 மாசமும் கூட ரொம்ப பெருசு. அவனுக்கு இந்த கர்மத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகணும். கல்யாணம் ஆகிற வயசாகணும். அவனுக்கு கல்யாணம் ஆகணும், ஆண் குழந்தை பிறக்கணும், அக்னி அன்வாதானம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் அவனால கர்மத்தை செய்ய முடியும். இத்தனை பிரச்சனை இருக்கு. வாழ்க்கையில பாதி வேதத்தை படிக்கிறதையும் கல்யாணம் வரைக்குமான கர்மங்கள்ல போயிடுறது. மீதி இந்த கர்மத்தை மாத்திரம் ஆரம்பிச்சு வச்சிருக்கான். அப்புறம் சாப்பாட்டுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு. அப்படிங்கறதுனால 320 மாசம் கூட சரிப்பட்டு வராது. பக்ஷோவை சம்வத்சரஹ அப்படின்னு சொல்லிக்கிறோம். பக்ஷம் தான் வருஷம் அப்படின்னு எடுத்துக்கணும். 320 பக்ஷம் ஒருத்தன் செய்ய முடியும். அப்புறம் திருப்பியும் 320 பக்ஷம் கூட ரொம்ப பெருசு. அதுக்கப்புறம் வாரம் நாள் அப்படின்னு சொல்லிட்டு 320 மணி நேரம் ஆக்கின்றலாமே அப்படின்னு சொல்லி சொன்னா அவ்வளவு குறைக்க வேண்டாம். 320 நாள் ஒருத்தன் செய்ய முடியும் ஒரு கர்மத்தை. அதனால 320 நாளா வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இதே நியாயத்தை தான் சன்னியாசிகள்லயும் சில பேர் கடைபிடிக்கிறாங்க. மெஜாரிட்டி ஆஃப் தம் அது கடைபிடிக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, சாதுர் மாசியம் அப்படிங்கிற விரதத்துல, சாதுர் மாசியம்ங்கிற 4 மாச விரதத்தை 2 மாசத்துல முடிக்கிறாங்க. எப்படி? பக்ஷோவை மாசக அப்படிங்கிற ஒரு நியாயம் வச்சுண்டு ஒரு பட்சத்தை 1 மாசமா கணக்கு வச்சுட்டு அவங்க முடிச்சு விடுறாங்க. இந்த கணக்கு கதையெல்லாம் ஓகே. இது எதுக்கு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, நீயும் ராமா அந்த நியாய பிரகாரம் வருஷம் சம்பத்சரோவை மாசக, சம்பத்சரோவை பக்ஷக, சம்பத்சரோவை வாரக, சம்பத்சரோவை தின அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணக்கு பிரகாரம் 14 வருஷத்தை 14 நாளுன்னு எடுத்துட்டு நீ திரும்பி போயிடு. 14 நாள் ஆயிடுத்து நீ இவ்வளவு அதனால திரும்பி போயிடு அப்படிங்கிறாரு. அப்ப சொல்றாரு, இல்ல நான் காட்டுல 14 வருஷம் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அதனால நான் திரும்பி போக முடியாது, 14 வருஷம் இருந்தாகணும் அப்படின்னு உடனே திருப்பியும் தர்க்கம் தானே இவர் கொடுக்குற தர்க்கம் அடுத்த தர்க்கம் கொடுக்குறாரு. சரி, அப்படியே இருந்தாலும் நீ பண்ண ப்ராமிஸ் தப்பு. நீ பண்ண ப்ராமிஸாவே இருக்க முடியாது. ஏன்? 14 வருஷம் நீ உங்க அப்பாட்ட காட்டுல இருப்பேன்னு சொன்னல. ஆமா, எப்படின்னு சொன்ன? என்னன்னு சொன்ன? வனத்துவ அவச்சின்ன சகல வனமா இல்ல வனத்துவ அவச்சேதக எத்கிஞ்சித் வனமா? என்ன நீ சொன்ன உங்க அப்பாக்கு? என்ன சுவாமி கேட்கிறேன், ஒன்றும் புரியலையே அப்படின்னா சொல்றேன். வனத்துவ அவச்சின்னம், வனத்தன்மை காட்டுத்தன்மை கூடிய, அவச்சின்னம்னா கூடிய, காட்டுத்தன்மை கூடிய சகல வனம், எல்லா வனமும் எல்லா காடும், காட்டுத்தன்மை கூடிய எல்லா காடுகளுக்கும் போவேன் அப்படின்னு சொல்லி சொன்னியா 14 வருஷத்துல? இல்ல வனத்துவ அவச்சேதக, காட்டுத்தன்மையால் வரையறுக்கப்பட்ட, அவச்சேதகம்னா வரையறை, காட்டுத்தன்மையால் வரையறுக்கப்பட்ட எத்கிஞ்சித் வனம், ஏதாவது வனத்துல இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னியா? என்ன வித்தியாசம் இருக்க போறது கேட்டா, காட்டுத்தன்மை கூடிய எல்லா காடுகளும்னு சொல்லி சொன்னா 14 வருஷத்துல உன்னால முடியவே முடியாது. இந்த ஜென்மமே உன்னால பண்ணாலும் முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா, இந்த காட்டுல இப்ப இந்த ரூம்லயே எல்லா இடத்துலயும் நீங்க பாதம் வைக்க முடியாது. நீங்க அங்கேருந்து நேரம் இப்படி வரீங்க இப்படி போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா மற்ற இடத்துல தான் பாதம் வைக்கல. அதனால உங்க பாதம் படாத இடத்த கணக்கு எடுத்தோம்னா நீங்க எல்லா காட்டையும் மிதிக்கல. உங்க அப்பா கொடுத்த ப்ராமிஸ்
நீங்களே பொய்யாக்குறீங்க. சரி, ரெண்டாவது சாய்ஸ் சொன்னீங்களே அதுக்கு, வனத்துவ அவச்சேதக அப்படின்னு சொல்லி சொன்னீங்களே அதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, சரி அதுக்குன்னா கூட நீங்க இங்க வர வேண்டாமே. வனத்தன்மையால் காட்டுத்தன்மையால் வரையறுக்கப்பட்டதான ஏதாவது ஒரு காடு அப்படின்னு சொல்லி சொன்னா, உங்க மகள் பக்கத்திலேயே, உங்க பேலஸ் பக்கத்திலேயே, உங்களுடைய மாளிகைக்கு பின்னாடியே 10 மரம் நட்டுட்டு 4 மிருகத்தை, 4 மிருகம்னு சொல்லி சொன்னா என்ன, நீ புலி சிங்கம்னு கொண்டு வர வேண்டாம், மானு குதிரை இந்த மாதிரி சின்ன சாதாரணமான ஜீவராசிகளை விட்டுட்டா அதுவும் காடாயிடுறது. நீ அங்கேயே நிம்மதியா இருக்கலாமே, இவ்வளவு தூரம் எதுக்கு வந்த, திரும்பி போ அப்படிங்கிறாரு. லாஜிக்கலி அவர் சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். இருந்தாலும் அப்பாவுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன், நீ தர்க்கத்தை வச்சு என்ன கன்ஃபியூஸ் பண்ண பார்க்கிற, அதனால எல்லா தார்க்கிகர்களும் அடுத்த ஜென்மத்துல நாயாதான் பிறப்பாங்க அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்துறாரு ராமர். அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன படிக்க போறோம், தர்க்கம் படிக்க போறோம். நல்லா கதை சொன்னீங்க, தர்க்கம் படிக்கும் போதே ஆரம்பத்திலேயே அடுத்த ஜென்மம் நாய் அப்படின்ட்டு. அப்படின்னா அப்புறம் இவர் மாத்திரம் ரிஷி இல்லையா, அவரும் சொல்றாரு ராமர் என்ன வேதாந்தி. ஏன்னா அவருடைய குரு கிட்ட யோக வசிஷ்டர் கிட்ட யோக வாசிஷ்டம் சொல்ல அந்த கிரந்தத்துல வசிஷ்டர் கிட்ட அவரு வேதாந்தத்தை படிச்சிருக்காரு. அதனால அவர் என்ன சொல்றாரு, நீ வேதாந்திங்கிறதுனால தான் அப்படி பேசுற, எல்லா வேதாந்திங்களும் அடுத்த ஜென்மத்துல நிறைய பிறப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இவன் அவச்சின்னம் குலைச்சுட்டே இருப்பான், அவன் ஆத்மா பிரம்மோன்னு உள்ளிட்டு இருப்பான். அப்படின்னு சொன்ன உடனே 2 பேரும் தன்னுடைய தப்ப உணர்ந்தாங்க. அவசரப்பட்டு நம்ம சாபம் கொடுத்துட்டோமே, அப்ப இந்த சாபத்துக்கு எல்லாத்துக்கும் விமோச்சனம் இருக்கணுமே. இந்த சாபத்துக்கு என்ன விமோச்சனம்னு சொல்லி சொன்னா, தர்க்க சாஸ்திரத்தை படிச்சுட்டு ஒருத்தன் வேதாந்த சாஸ்திரத்தை படிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த சாபத்தின் விமோச்சனம். வேதாந்த சாஸ்திரத்தை படிச்சுட்டு இன்னொருத்தன் தர்க்க சாஸ்திரத்தை படிச்சு முடிச்சுட்டாலும் அந்த சாபத்தின் விமோச்சனம் சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு இன்னொருத்தர் சாஸ்திரத்தை பரிமாறிக்கிறாங்க. அப்படி ஒரு விஷயத்தை தெளிவா நாம சொல்லாம இருக்கிறதுனால உண்டார பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது இந்த சாஸ்திரத்தினால நமக்கு விளங்குறது. அந்த தெளிவை கொடுக்கறதுக்கு ஒரு வார்த்தையை நாம சொல்லும் போது, ஒரு வாக்கியத்தை நாம விளக்கும் போது நாம சொல்ல வேண்டிய விஷயத்தை தான் குறிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அந்த தெளிவை கொடுக்கறதுக்கு தான் இந்த சாஸ்திரமானது முக்கியமா இருக்கு. நம்மளுடைய விசார புத்தியை தீக்ஷ்ணம் பண்ணும். விசாரம் பண்ணக்கூடிய வேதாந்தத்துல நம்ம விசாரம் பண்ணும்போது நம்ம விசாரம் பண்ற முறைய தெளிவு பண்ணும். அதுக்கு இந்த சாஸ்திரமானது ரொம்ப முக்கியம். மற்ற சாஸ்திரங்கள்லாம் அப்பிரமாணிக்க சாஸ்திரம் இல்ல அப்படிமா. வேதாந்தம் கொஞ்சம் படிச்சுட்டு மற்ற சாஸ்திரம் எல்லாம் அப்பிரமாணிக்க சாஸ்திரம் அப்படின்ட்டு ஆச்சாரியார் பகவான் பாஷ்யக்காரர் எந்த இடத்திலும் மற்ற சாஸ்திரத்தை நிந்தனை பண்ணல. அவர் பிரமாணமா பிரமேய விஷயத்தை மாத்திரம்தான் கண்டனம் பண்ணினாரே தவிர, பிரமாணத்தை வச்சுண்டு பிரமேய விஷயத்தை மாத்திரம்தான் கண்டனம் பண்ணினாரே தவிர மற்ற சாஸ்திரத்தை சொல்லப்பட்ட எந்த விஷயத்தையும் அவர் கண்டனம் பண்ணல. மற்ற அவாவா பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி அதெல்லாம் சரியா போகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அதிகாரிகளுக்கு அதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுடுறாரு. பிரமேய விஷயத்துல பிரம்மம் சத்து, அந்த பிரம்மத்தை தவிர மற்ற எல்லாமே தப்பு, நீ என்னென்னலாம் எடுத்துக்கிறியோ அதெல்லாம் அது கீழ்மையான நிலைகள் தான் அப்படின்றத காமிச்சுடுறாரு. வேற ஒண்ணும் இல்லை, பிரம்மன் தான் முழு நிலை, மற்றதெல்லாம் அதுக்கு கீழ்மையான நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்கு தான் அதை கண்டனம் பண்ணாரே தவிர அந்த சாஸ்திரத்தை கண்டனம் பண்ணல. அப்படி இந்த தர்க்க சாஸ்திரமானது நமக்கு இங்க ஒரு விசாரத்தை பண்ணும் பொழுது தெளிவை கொடுக்கறதுக்கு. அது மாத்திரம் இல்ல, தைத்திரிய உபனிஷத்துல முதல்ல ஆரம்பிக்கும் போதே சொல்றாரு, மங்களாச்சரணத்துல 3வது மங்களாச்சரணத்தை சொல்றாரு, ஏய்வி குருபி பூர்வம் பரவாட்ச பிரமாணதः வியாக்கியாதா சர்வ வேதாந்தாக தான் நித்யம் பிரணதோஸ்மியம் அப்படிங்கிறார். ஏய்விஹி குருபிஹி பூர்வம் பதவாக்கிய பிரமாணதः வியாக்கியாதா சர்வ வேதாந்தாக தான் நித்யம் பிரணதோஸ்மி அகம் அப்படிங்கிறார். அதாவது ஏய்விஹி குருபிஹி பூர்வம், எந்த குருமார்கள் பூர்வம் முன்பு, இதற்கு முன்பு பத வாக்கிய பிரமாணத்தக, பதம் வாக்கியம் பிரமாணம் ஆகிய 3 சாஸ்திரத்தையும் கொண்டு பிரமாணமாக கொண்டு அதை கையாண்டு
வியாக்கியாதா சர்வ வேதாந்தா, விளக்கினார்களோ எல்லா வேதாந்த சாஸ்திரத்தையும், எல்லா வேதாந்த சாஸ்திரத்தையும் விளக்கினார்களோ, தான் நித்தியம் பிரணதோஸ்மியம், நான் அவர்களை தினமும் வணங்குகின்றேன் அப்படிங்கிறார். பத வாக்கிய பிரமாணம். பதம் அப்படிங்கிறது சமஸ்கிருதம், இலக்கணம். வாக்கியம்ங்கிறது இந்த சாஸ்திரம், வாக்கிய சாஸ்திரம்னு சொல்லுவான். ஆன்வீக்ஷிகி சாஸ்திரம்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு பிரமாணம், அது பூர்வமீமாம்ச சாஸ்திரம். இந்த 3 சாஸ்திரமும் அடிப்படையா இருக்கு வேதாந்த பிரவேசனத்துக்கு. அதனால இந்த தர்க்க சங்கரத்தை கொஞ்சம் தியானமோட பார்ப்போம். தர்க்க சங்கரத்தை நம்ம 2 முறையில பார்ப்போம். ஒண்ணு மூலம், இப்ப நம்ம பார்க்க போறது மூலம். தர்க்க சங்கர கிரந்தத்தோடைய மூலத்தை மாத்திரம் எடுத்துட்டு அதை விசாரம் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது பரகிருத்தியம்னு இதுக்கு ஒரு டீக்கா, ஒரு கமெண்ட்ரி, ஒரு விளக்க உரை இருக்கு. அந்த விளக்க உரையை நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் நியாய போதினி, நிறைய சாஸ்திரம் இருக்கு இதுலயே. தீபிகா, நிறைய கமெண்ட்ரிஸ் இருக்கு. நம்ம பார்க்கறது பரகிருத்தியம்ங்கிற இந்த சிம்பிளான, இனிமையான, எளிமையான ஒரு கமெண்ட்ரிய, விளக்க உரையை மாத்திரம் பார்ப்போம். அப்போ இந்த தர்க்க சாஸ்திரத்தை ஆரம்பிக்கும் போது சொல்றாரு. ஃபர்ஸ்ட் மங்களாச்சரம். நிதாய ஹிருதி விஸ்வேஷம், நிதாய ஹிருதி விஸ்வேஷம், விதாய குருவந்தனம், விதாய குருவந்தனம், பாலானாம் சுகபோதாய, பாலானாம் சுகபோதாய, கிரியதே தர்க்க சங்கிரஹः, கிரியதே தர்க்க சங்கிரஹः. நிதாய ஹிருதி விஸ்வேஷம், விதாய ச குருவந்தனம், பாலானாம் சுகபோதாய, கிரியதே தர்க்க சங்கிரஹः. அப்போ அன்வயம் பண்ணணும். தண்டான்வயம், கண்டான்வயம், 2 வகையான அன்வயம் இருக்கு. நேரா அப்படியே சொன்ன மாதிரியே பார்த்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னா தண்டான்வயம். ஒரு வார்த்தையை முன்னாடி பின்னாடி எடுத்து போட்டு அதை சரியா புரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டான்வயம். இப்ப நாம தண்டான்வயத்தை பார்ப்போம். நிதாய ஹிருதி விஸ்வேஷம். நிதாய, நிதராம் தாரயித்வா, நிரந்தரமாக தாங்கி. எங்க, எதை தாங்கி அப்படின்னு சொல்லி சொன்னா ஹிருதி, இதயத்தில். யார தாங்கி அப்படின்னா விஸ்வேஷம், விஸ்வேஸ்வரனை இதயத்தில் நிரந்தரமாக தாங்கி. விதாய குருவந்தனம், குருவிற்கு நமஸ்காரத்தையும் விதித்து. பாலானாம் சுகபோதாய, பாலர்கள் கஷ்டப்படாம தெளிவா எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கோசரம் கிரியதே தர்க்க சங்கிரஹ, நாம இந்த தர்க்க சங்கிரகம் அப்படிங்கிற கிரந்தத்தை என்னால் செய்யப்படுகிறது, நாம செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்போ இது மங்களாச்சரணம். மங்களாச்சரணம் அப்படின்னு சொல்லி சொல்றது பொதுவா பரம்பரையில செய்யப்படுற ஒரு முறை. ஒரு கிரந்தத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடி, அந்த கிரந்தத்துக்கு முன்னாடி ஒரு தெய்வ வாழ்த்து அப்படிங்கிற மாதிரி வாழ்த்து பாடல். இது தெய்வத்தை குறிச்சிருக்கலாம், இல்ல வஸ்து ஆத்மக மங்களாச்சரணமா இருக்கலாம், இல்லாட்டி குரு நமஸ்காராத்மக மங்களாச்சரணமா இருக்கலாம். நமஸ்காரம் குருவை பண்ணலாம், நமஸ்காரம் தெய்வத்தை பண்றதா இருக்கலாம், இல்ல நமஸ்காரம் வஸ்துவை பண்றதா இருக்கலாம். இங்க விஸ்வேஷம் அப்படின்னு ஈஸ்வரன் நமஸ்காரம் பண்றா, ஈஸ்வராத்மக மங்களாச்சரணமா இருக்கு. சில இடத்துல வாசுதேவேந்திர யோகீந்திரம் நத்வா ஞானப்பிரதம் குரும் மூக்ஷூனாம் ஹிதார்த்தாய தத்துவபோதோ விதீயதே அப்படின்னு தத்துவபோதம் அப்படிங்கிற கிரந்தத்தை சொல்லும்போது வாசுதேவேந்திர யோகீந்திரம் அப்படிங்கிறாரு. வாசுதேவேந்திரர் அப்படிங்கிற இந்த யோகியின் ஈஸ்வரர், யோகியில் சிரேஷ்டமானவர், சன்னியாசிகள் எதிகளில் சிரேஷ்டமானவரை வணங்கி அப்படிங்கிறார். அப்ப அங்க குரு நமஸ்காராத்மகமா இருக்கு. வஸ்து நமஸ்காராத்மகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா பிரம்மம் அகண்ட சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மத்தை நமஸ்காரம் பண்றதா இருக்கு. எத வித்யாவில் ஆசேன பூத பூத்திக சிருஷ்டய தன்னௌமி பரமாத்மானம் சச்சிதானந்த விக்கிரகம் அப்படின்ட்டு அத்வரீந்தர், தர்மராஜ அத்வரீந்தர் வேதாந்த பரிபாஷையில செய்யறார். அப்போ வஸ்து நமஸ்காராத்மகமா இருக்கலாம். இப்ப நமஸ்காரம் பண்றது அப்படிங்கிறது எங்க பண்ண முடியும்? நம்மை காட்டிலும்
மேன்மையான ஒரு இடத்துக்கு தான் நமஸ்காரமானது உரித்தாகும். அப்போ எந்த தகுதியில நம்மை காட்டிலும் மேன்மையானவங்களா இருக்காங்களோ அந்த தகுதி காரணத்துக்கு நமஸ்காரம் பண்றோம். அந்த 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 மாதிரி இங்க என்ன பண்ணாரு, விஸ்வேஸ்வரனை, விஸ்வத்துக்கெல்லாம் ஈஸ்வரன், காப்பாளன் அப்படிங்கிற அந்த தகுதியை வச்சுட்டு ஈஸ்வரனுக்கு இங்க நமஸ்காரம் பண்றார். ஓ நமஸ்காரம், இந்த நமஸ்காராத்மகமான மங்களாச்சரணமே செய்ய வேண்டிய அவசியம் என்ன? மங்களாச்சரணம் யார் செய்யறாங்களோ வீரபுருஷாணி பவந்தி, ஆயுஷ்மத் புருஷாணி பவந்தி அப்படிங்கிறது மகாபாஷ்யம். அவங்க வீர புருஷர்களா ஆவாங்க, ஆயுஷ்மான ஆவாங்க அப்படிங்கிறது. அவங்க அது மாத்திரம் இல்ல, வேதத்துல ஒரு கால்பனிக்க ஸ்மிருதி ஒரு வாக்கியமா எடுத்து சொல்லுவாங்க, சமாப்தி காமோ மங்களம் ஆச்சரேத் அப்படின்ட்டு. சமாப்தி காமக, நீ உன் சாஸ்திரத்தை முடிக்க ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி சொன்னா மங்களாச்சரணத்தை செய்வாயாக அப்படின்ட்டு. அப்போ மங்களாச்சரணம்ங்கிறது என்னத்துக்கு காரணமானது? மங்களாச்சரணம்ங்கிறது காரணம், காரியம் என்ன? சாஸ்திரமானது முடிவடைகிறதுக்கு, பிரச்சாரமார்த்துக்கும் கூட. அப்போ மங்களாச்சரணம் எங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆதியில மங்களாச்சரணம் செய்யலாம், மத்தியில மங்களாச்சரணம் செய்யலாம், அந்தத்துல செய்யலாம். ஆதி மத்திய அந்தம் அப்படின்னு 3 நிலைகள்லயும் மங்களாச்சரணமானது செய்யறது இயல்பு அப்படின்னு. அப்போ மங்களாச்சரணம் செஞ்சாதான் ஒரு கிரந்தமானது முடியும்னு சொல்லி சொன்னா, அந்த லாஜிக் ஆனது, தர்க்க சாஸ்திரத்தை கத்துக் கொடுக்கிறீங்கன்னா தர்க்கமே இல்லையே, அது லாஜிக்கே இல்லையே. ஏன்? பல கிரந்தம் பார்த்திருக்கோம், மங்களாச்சரணமே இல்லாம காவியம், பல பல காவியங்கள்லாம் எழுதிட்டு போயிட்டாங்க. மாத்திரம் இல்ல, பௌத்தர்கள்லாம், நீ ஜெயினர்களா பரவாயில்ல, பௌத்தர்கள்ல சித்தாந்தம், சூன்யவாதம் சித்தாந்தம், அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? ஒண்ணுமே இல்ல. அவங்க எந்த பகவானுக்கு அவங்க மங்களாச்சரணம் செய்யறாங்க? இல்ல சார்வாக்கர்கள், அவங்க கிரந்தத்துல எதுவுமே இல்ல, மெட்டீரியலிஸ்டிக் பிலாசபின்னு சொல்லி சொல்லுவான் சார்வாக்கர் சித்தாந்தம். அவன் சொல்றான், ரிணம் கிருத்வா கிருதம் பிபேத் பஸ்மீபூத தேகஸ்ய புனராகவனம் குதஹ அப்படிங்கிறான். ரிணம் கிருத்வா கிருதம் பிபேத், கடன் வாங்கியாவது நெய்ய குடி, சந்தோஷமா இரு, வாழ்க்கை அனுபவி. ஏன்? பஸ்மீபூத தேகஸ்ய புனராகவனம் குதஹ, ஒரு தடவை எரிச்சு சாம்பல் ஆகிட்ட அப்புறம் திரும்பி எங்கேன்னு வரப்போற, அதனால கவலைப்படாத அப்படிங்கிறான். ஏன்னா கடன் வாங்கினா என்ன ஆகும்? கருமானது உண்டாகும், அந்த கருமத்தை அனுபவிக்க திருப்பி பிறக்கணும் அப்படிங்கறதெல்லாம் மத்த முட்டாளுங்க கற்பனை பண்ணது. இங்க சாம்பல் ஆகிட்ட அப்புறம் என்னத்துக்கு அது, என்னது, எங்கேருந்து வருவ நீ அப்படிங்கிறான். அப்ப அவனுடைய சாஸ்திரத்துல எல்லாம் வேற எதுவுமே இல்லை அப்படிங்கறதுனால அவன் எங்கேருந்து மங்களாச்சரணம் செய்வான்? யார மங்களாச்சரணம் செய்வான்? யாரையும் செய்ய மாட்டான். அப்போ அந்த மாதிரி கிரந்தங்கள் எல்லாம் முடிவடைறத நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி கிரந்தங்களும் முடிவடைஞ்சிருக்கு. அது மாத்திரம் இல்ல, மங்களாச்சரணம் சமாப்தி காம மங்களாச்சரே அப்படின்னு சொல்லி சொல்றீங்க, ரொம்ப அழகா இருக்கு. பல கிரந்தங்கள் மங்களாச்சரணம் எழுதிட்டு பாதியில நிக்கிறது. நம்மளுடைய அனுபவம் மாத்திரம் இல்ல, இதுக்கு முன்னாடி பல பேரோட கிரந்தங்களையும் பார்த்திருக்கோம், பாதியில கிரந்தம் முடியாம நின்று போயிடும். இப்ப அந்த மாதிரி கிரந்தங்களுக்கெல்லாம் மங்களாச்சரணம் பண்ணியும் ஏன் முடியல அப்படின்னு கேட்டா, இதுக்கெல்லாம் பதில், ஃபர்ஸ்ட் கிரந்தங்களை மங்களாச்சரணம் பண்ணியும் அந்த கிரந்தம் முடிவடையாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எவ்வளவு தடைகளானது இருந்ததோ, விக்னமானது இருந்ததோ, அந்த அளவுக்கு தடைகளை இந்த மங்களாச்சரணமானது நீக்கியிருக்கு. மேலும் அந்த கிரந்தம் முடிவடைறதுக்கு உண்டான தடைகளானது நீக்கிறதுக்கான சக்தியானது அந்த மங்களாச்சரணத்துல திருப்பி நீங்க மங்களாச்சரணம் செஞ்சிருக்கணும். சோ அது ஒரு பதில். அடுத்தது, மங்களாச்சரணமே இல்லை ஆனா கிரந்தமானது முடிவடைகிறது அப்படின்னா, கிரந்தத்துக்கு வெளியில பா பகவானே அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்ட மங்களாச்சரணமா இருக்கலாம். அந்த கிரந்தம் பகவானே உன்னை வேண்டின்னு ஆரம்பிக்கிறேன்ப்பா அப்படின்னு வாய்மொழியா சொல்லியிருக்கலாம். இல்லாட்டி, குருவே நான் உங்களை நமஸ்காரம் பண்ணிக்கிறேன், இந்த கிரந்தத்தை எனக்கு முடிச்சு கொடுங்க, எனக்கு முடிக்க அருள் பண்ணுங்க அப்படின்னு குரு நமஸ்காரம் பண்றதா இருக்கலாம். அப்போ வெளியில நமஸ்காரம் பண்ணிருக்கலாம், கிரந்தத்துல எழுதல. இல்லாட்டி வெளியிலும் நமஸ்காரம் பண்ணல, கிரந்தத்திலையும் எழுதல அப்படின்னு சொல்லி சொன்னா, போன ஜென்மத்துல அவன் செஞ்ச புண்ணியமானது, அவன் நமஸ்காரமானது போன ஜென்மத்துல செஞ்சிருக்கான், அதோட பலனா இந்த ஜென்மத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு
அதுக்கு பதில் கொடுத்துன்னு போயிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி மங்களாச்சரணம் செஞ்சும் கிரந்தம் முடியாததா இருந்தாலும் சரி, மங்களாச்சரணம் செய்யாம முடிஞ்ச கிரந்தங்களா இருந்தாலும் சரி, இதுக்கெல்லாம் காரண காரியங்கள் நம்ம அலசி பார்க்க முடியும். ஆனா இந்த மங்களாச்சரணத்துல இது மாத்திரம் விஷயம் இல்ல, இதுல சூசகமா மேலும் சில விஷயங்களை பொதிச்சு வச்சிருப்பாங்க. வெறும் பகவான நமஸ்காரம்ன்றது மாத்திரம் இந்த மங்களாச்சரணத்தோட தாத்பரியம் இல்லை. வேற என்ன அப்படின்னு கேட்டா, மங்களாச்சரணத்துல அனுபந்த சதுஷ்டயம் அப்படின்னு இந்த 4 விஷயத்தையும் பொதிச்சு வச்சிருப்பாங்க. என்னது? சம்பந்தம், விஷயம், பிரயோஜனம், அதிகாரி. இந்த 4 பேர், இந்த 4 விஷயங்களும் அனுபந்த சதுஷ்டயம் அப்படின்னு சொல்லி சொல்றது. இந்த கிரந்தத்தோட விஷயம் என்ன அப்படிங்கிறது விஷயம் அப்படிங்கிற முதல் அனுபந்தம். 4 பில்லர் இந்த கிரந்தத்துக்கு, தூண் மாதிரி இது. ஏன்? பிரயோஜனம் அனுதிஷ்ய நவந்தோபி பிரவர்த்தே. ஒரு விஷயம் என்னன்னு நம்ம பேசாம அந்த விஷயத்தை குறித்து நம்ம பிரவர்த்தி எப்படி ஈடுபட முடியும்? எனக்கு இந்த விஷயம் தேவையா தேவையில்லை, நான் ஃபர்ஸ்ட் விஷயத்தை சொன்னாதானே நான் புரிஞ்சுக்க முடியும். அதனால விஷயம் என்னன்னு சொல்லணும். விஷயம் இங்க என்ன அப்படின்னு கேட்டா, விஷயம் தர்க்க சங்கிரஹ கிரியதே தர்க்க சங்கிரஹ அப்படின்னு சொல்லி சொன்னார்ல, அந்த தர்க்க சங்கிரகம் செய்யப்படுற இந்த கிரந்தம் தான் விஷயம். அடுத்தது பிரயோஜனம். பிரயோஜனம் என்ன? பிரயோஜனம் அனுதிஷ்ய நவந்தோபி பிரவர்த்தேன்னு சொல்லி இப்பதான் சொன்னோம். பிரயோஜனத்தை எதிர்பார்க்காம முட்டாளும் கூட ஒரு காரியத்துல ஈடுபட மாட்டான் அப்படிங்கறதுனால இங்க பிரயோஜனம் என்ன? சுக போதாய. கஷ்டமில்லாம இந்த சாஸ்திரத்தை படிக்கிறதுக்காக எந்த ஒரு முயற்சி எடுக்கிறோமோ அதுதான் இங்க பிரயோஜனம். சரி, அதிகாரி யாரு? இந்த கிரந்தத்தை படிக்கிறதுக்கு அதிகாரி யாரு அப்படின்னா பாலர்கள், குழந்தைகள். நாங்களா தாடி மீசெல்லாம் வளர்ந்தாச்சு, முடியெல்லாம் கருப்பா இருந்தது வெள்ளையாவும் ஆயாச்சு. இப்போ பாலா நாம் சுகபோதாயன் எங்களை பாலர்கள் ஆக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டா, பாலர்கள் குழந்தைகள் அப்படின்னு சொல்லி சொல்றது ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு அர்த்தம் புரியும், ஒரு அர்த்தம் மாறும். பசங்க குழந்தைங்க அப்படின்னு சொல்லி சொல்றது ஒரு இடத்துக்கும் அர்த்தம் மாறும். சாதாரணமா அந்த பசங்கன்னு சொல்லி சொன்னா கோவமே வந்துடுறது ஆளுங்களுக்கு. எப்படி நம்ம அந்த பசங்கன்னு சொல்லுவான், அவ்வளவு பெரிய ஆளாவான். ஒரு இடத்தையும் ஒரு அர்த்தம் வரும் பசங்க அப்படிங்கிறது. இப்ப இங்க பசங்க பாலானாம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, குழந்தைகள் அப்படின்னா நீ மற்ற சாஸ்திரத்தை எல்லாத்தையும் படிச்சிருப்பியா இருக்கும். வியாக்கரண சாஸ்திரம் முழுமையா தலைகீழ மனப்பாடமா இருக்கலாம், நிகண்டு கிகுண்டு எல்லாத்தையும் படிச்சு வச்சிருக்கலாம், அதுல பூர்வீமாம்சம் படிச்சிருக்கலாம், சாங்கியம் படிச்சிருக்கலாம், யோகம் படிச்சிருக்கலாம், எல்லா சாஸ்திரத்தையும் நீ படிச்சிருக்கலாம். ஆனா தர்க்க சாஸ்திரம் தெரியுமா? தெரியாது. தெரியாதுன்னு சொல்லி சொன்னா நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நீ பாலன் தான். அப்போ பாலானாம்னு சொல்லி சொன்னா அந்த தர்க்க சாஸ்திரத்தை படிக்காதவங்களை பாலர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சம்பந்தம் என்னது? பிரதிபாதக பிரதிபாத்திய சம்பந்தம். இந்த விஷயத்தை, இந்த சாஸ்திரத்துல என்ன பிரதிபாதகம் நான் பண்ண போறோமோ அந்த பிரதிபாதகம் பண்ணப்பட்ட விஷயமானது எப்படி பிரதிபாத்தியமானதோ அதுக்கு உண்டான சம்பந்தம். அப்படி விஷயம், சம்பந்தம், அதிகாரி, பிரயோஜனம்ங்கிற 4 அனுபந்த சதுஷ்டயம் இங்க இந்த மங்களாச்சரணத்துல பொதிஞ்சு வச்சிருக்கு. சரி, மங்களாச்சரணத்தை பார்த்துட்டு திருப்பியும் அடுத்த தலைப்புக்கு போறோம். பதார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.